ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈஸியாக ஒரு நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்குங்க. ஜாயின் நம்ம பண்ணதுக்கப்புறம் சேரீயோட கலர் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை 1 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கிங்க. நம்ம கட் பண்ண கிளாத்தை நம்ம அடிக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிங்க. ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் அடிச்சுட்டு வாங்க. பாருங்கள், வீடியோவில் தெரிகிற மாதிரி அந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிங்க. ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு வாங்க. ஒரே ஈவனாக தான் அடிக்கணும். மேலே 1/4 இன்ச்சில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அதே அளவில் தான் நீங்கள் அடிச்சுட்டு வரணும். வீடியோவில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நீங்கள் அடிச்சுக்குங்க. உங்களுக்கு நெக்கோடைய அகலத்தை பொறுத்து இந்த கிளாத் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடித்து முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம லூப் டர்னர் வச்சு அதை திருப்பி எடுத்துக்கலாம். நான் அடித்து முடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் அந்த தையில் ஒட்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளாத் திருப்புறப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபினிஷிங் நீட்டாக வராது. இந்த மாதிரி தையில் ஒட்டி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லூப் டர்னர் வச்சு துணியை ரைட் சைடு நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க. எப்படி திருப்புறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஷார்ட்ஸில். அதை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துணி நம்ம திருப்பினதுக்கப்புறம் 1.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச் அகலத்தில் நீங்கள் நம்ம திருப்பின கிளாத் ஃபுல்லுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம நெக்கை ஒட்டி இப்படியே வரிசையாக வச்சுட்டு வரலாம். 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் தையில் ஒட்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தையில் ஒட்டி இருக்கிற கிளாத்தை ஏன்னா அந்த சைடு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பிகினர்ஸுக்கெலாம் இந்த டிசைன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படுதோ, எத்தனை ட்ரையாங்கிள் தேவைப்படுதோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமேட்டு நீங்கள் ப்ளவுஸில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் எல்லாம் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வச்ச இந்த கர்வ் கட்டையை ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு தான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால ட்ரையாங்கிள் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் கரெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரையாங்கிள் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதுலேயே எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கு லேஸ் வைக்கிறேன். சில்வர் கலர் லேஸ் நான் வைக்கிறேன். உங்களுக்கு சேரீயில் என்ன கலர் ஜரிகை வருதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சில்வர் கலர் லேஸ் வைக்கிறேன். லேஸ் வச்சு நான் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி நாட்டு சில்வர் நாட்டு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா